ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு டைனி பார்ட்டிக்கலாக எப்படி இருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல என்னென்ன சப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் எங்கே இடத்துல இருக்கும் அப்படின்னா ஓகேவா சென்டர் ஆஃப் த ஆட்டம். ஓகேவா? நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல எது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். ஓகேவா? அப்போ நியூட்ரான் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நியூட்ரலைஸ்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு எந்த ஒரு சார்ஜுமே பர்டிகுலராக இருக்காது. அப்போ புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்போனா மோஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால புரோட்டானோட சார்ஜை கேரி பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா எனர்ஜி. ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்லேருந்து எப்படி அரேஞ்ச் ஆகும்னா ஷெல்ஸ் மூலியமாக அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா ஷெல்ஸு இல்லைனா எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எனர்ஜி லெவல்னு கூட இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரான் மூவ் ஆகக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மூலயமா என்னவாயிட்டே இருக்கும் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா இதோட ரிலேட்டிவ் சார்ஜஸ் என்னென்னு பார்க்கணும். இப்போ ரிலேட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துட்டோம். ஓகேவா? ரிலேட்டிவ் இப்போ சார்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் சார்ஜ்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஓகேவா? புரோட்டான் என்ன இருக்கும் +1. ஓகேவா? இதோட சார்ஜ் என்னென்னா +1. நியூட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா 0. எலக்ட்ரான் -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் மாஸ். இப்போ ரிலேட்டிவ் மாஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டானோட வேல்யூ 1, நியூட்ரானோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்மால். அதோட மாஸ் வேல்யூங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ மாஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா? நியூக்ளியஸில் அதோட மாஸ் அதிகமாக இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எலக்ட்ரானில் ப்ளஸ் சார்ஜும் இருக்குது, சரி ஆட்டமில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ எது வந்து ஆட்டத்தில் டாமினேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஓகேவா இப்போ 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு ஆட்டத்தில் 7 புரோட்டான்ஸ் இருக்குது, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரானில் என்ன இருக்குன்னா இப்போ புரோட்டான்னா பாசிட்டிவ், அதோட சார்ஜ் என்ன +1. ஓகேவா? அப்போ என்ன வரும் 7 புரோட்டான் போது +7 வரும். புரியுதா? அப்போ எலக்ட்ரான்ஸுக்கு என்ன -1, அப்போ -7. ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும் இந்த ரெண்டு இதுவுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட்டத்தை பொறுத்த வரையும் ஓவரால் டாமினேட்டிங்காக இருக்காது. ஓகேவா? எப்போ இருக்காது இப்போ சாதாரணமாக இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் தனியாக இருந்துச்சுன்னா அதில் எந்த ஒரு சார்ஜுமே டாமினேட் பண்ணாது. இப்போ இதே வந்து இப்போ 7 புரோட்டான்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, ஒரு எலக்ட்ரானை இப்போ லாஸ் பண்ணிவிட்டு ஓகேவா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லைனா 6 எலக்ட்ரானுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரானை வெளியிலேருந்து வாங்கிட்டு இப்போ 8ஆக மாறி இருக்குது அப்படின்னா அதே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ புரோட்டானும் சரி எலக்ட்ரானும் சரி சமமாக இருந்துச்சுன்னா அதை எந்த ஒரு சார்ஜஸும் டாமினேட் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை ஒன்று கூடியிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும் போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா அயான்ஸாக மாறிடும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை லித்தியம்னு வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே என்னென்னா லித்தியமாக இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து ஒரு சின்ன ஆட்டத்தை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இதுலேருந்து ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த ஆட்டத்தை எடுத்து இப்படி பிரித்து பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் கொடுத்துரும், அடுத்த ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். புரியுதா? அப்போ இதில் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குது 3 புரோட்டான்ஸ் இதோட நியூக்ளியஸில் இருக்கும். புரியுதா?
ஓகேவா? அப்போனா இந்த லித்தியத்தில் எந்த இடத்த எடுத்து பிரித்தாலுமே இந்த மாதிரி ஆட்டம் தான் கிடைக்கும். அப்போனா இது ஃபுல்லாகவே எதுவால் இருக்குது அப்படின்னா லித்தியம் ஆட்டம்லாம் சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறி இருக்கு. புரியுதா? இதுலேருந்து எந்த இடத்துல பிரித்தாலுமே எப்படி இருக்குன்னா ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஓகேவா? அப்போனா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்க்கு பேர் தான் என்னென்னா ஆட்டம்ஸ். ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன ஹீலியம் பலூன்லாம் இருக்கும் இல்லையா? ஹீலியம் பலூன்லாம் வந்து அது ஃபுல்லாகவே வந்து ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அதில் உள்ள ஒவ்வொரு ஆட்டமுமே என்னன்னா ஹீலியம் ஆட்டம் தான். ஆட்டம்லாம் ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதில் உள்ள ப்ரோட்டான்ஸ் இதில் உள்ள எந்த ஆட்டம் எடுத்து பிரித்து பார்த்தாலும் லித்தியத்தில் எடுத்து பிரித்து பார்த்தா 3 ப்ரோட்டான்ஸ் வரும். இதே ஹீலியமாக இருந்துச்சுன்னா எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருந்திருக்கும்? இப்போ 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். இந்த ஹீலியம் கேஸை வந்து ஒவ்வொரு ஆட்டத்தையும் பிரித்து பார்த்தோம்னா 2 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜனாக இருந்தால் 1 ப்ரோட்டான் இருக்கும். ஓகேவா?